இந்த பசுமையான காட்டில் ஒரு அமைதியான குடும்பம் வாழ்ந்து வந்தன. அவர்கள் கொரில்லாக்கள். அவர்கள் ஒரு ஒற்றுமையான குடும்பம். அந்த குடும்பத்தின் தலைவன், அவன் பெயர் கோரோ. யாரும் தனியாக நதியின் பக்கம் செல்லக்கூடாது. மழை வரப்போகிறது. ஆற்றில் வெள்ளம் வரும் வாய்ப்புள்ளது. மாமா, மனிதர்களை போல நமக்கு வீடு இல்லையா? இந்த காடுதான் நமக்கு வீடு. இதுதான் நமக்கு பாதுகாப்பு. அப்போ நாம இங்கதான் இருப்போமா? ஆமா, ஆனா நிரந்தரமா இல்ல. இது பாதுகாப்பு இல்லை என்றால் வேறு இடத்துக்கு செல்வோம். மழை வர்ற மாதிரி இருக்கு. மாமா சொன்ன மாதிரி ஆற்றில் வெள்ளம் வரும் போல. ஆற்றில் வெள்ளம் அதிகரித்து காட்டுக்குள் நுழைந்தது. அம்மா, என்ன காப்பாத்துங்க. நான் உன்னை காப்பாத்துறேன், பயப்படாத. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க. நல்ல வேலை செஞ்சிருக்க. இப்படிதான் துணிச்சலா இருக்கணும். வெள்ளம் வந்ததால நாம வேற இடத்துக்கு போகணும். இது நமக்கு பாதுகாப்பு இல்ல. காட்டுக்குள் இன்னொரு ஆபத்து. மனிதர்கள் நுழைந்திருக்கிறார்கள். யாரும் பயப்பட வேண்டாம். அவர்களை தாக்கக்கூடாது. காட்டின் விதியை மீறக்கூடாது. அந்த பாதை வழியா போனா கொரில்லாக்களை பார்க்கலாம். அவங்கள தொந்தரவு செய்தால் நமக்கு தான் ஆபத்து. அதோ அந்த வழிதான். எல்லாரும் பார்த்து வாங்க. சத்தம் போடாதீங்க. சீக்கிரம் வாங்க, நம்ம வேறு இடத்துக்கு போலாம். இந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும். இங்க தங்கிக் கொள்ளலாம். இந்த காட்டை விட்டால் நாம் வாழ்வதற்கு வேறு இடமில்லை. மனிதர்களின் தவறுகளால் நம் காடு ஆபத்தில் இருக்கிறது. இந்த காடு நம் வீடு. இந்த காட்டை பாதுகாப்பது நம் பொறுப்பு. கோரோ மாமா, இந்த இடம் பாதுகாப்பா இருக்குமா? நாம இருக்கிற இடத்துல நாம தான் பாதுகாப்பு அமைச்சுக்கணும். எனக்கு பசிக்குது. நாம கரையான் வேட்டைக்கு போலாமா? சரி, வா போலாம். ஐ, கரையான். இந்தா சாப்பிடு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இது இயற்கை நமக்கு கொடுத்த பரிசு. இதை மாசடையாமல் பாதுகாப்பது நம் பொறுப்பு. சூரியன் மறைய ஆரம்பிக்கிறது. வா, வீட்டுக்கு போலாம். சத்தமின்றி நிற்கும் வலிமை. காடே வியக்கும் நிழல். அமைதியின் அரசன். அவன்தான் கோரோ.